விசுவாசத்துல ரெண்டு வகையான விசுவாசம் இருக்கு. எத்தனை வகையான விசுவாசம்? ஒன்று நல்ல விசுவாசம், ஒன்று கெட்ட விசுவாசம். இன்னும் விசுவாசத்தில் கெட்ட விசுவாசம் இருக்குதா? எபிரேயர் 11 நீங்க படிச்சீங்கன்னா விசுவாசத்தினால ஜெயம் எடுக்கிற ஒரு குரூப்பை பார்க்க முடியும். விசுவாசத்தினால விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்படுகிற ஒரு கூட்டத்தை பார்க்க முடியும். விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயிக்கிறாங்க, அக்கினின் உக்கிரத்தை அவிக்கிறாங்க, அப்புறம் சிங்கத்தின் வாயை அடைக்கிறாங்க, சாக கொடுத்தவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெறாங்க. இதெல்லாம் ஃபெய்த்தில் நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபெய்த் இருக்கு, ஆனால் விடுதலை இல்லை, வாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதைத்தான் நான் என்ன சொல்றேன், இது தீய விசுவாசம், நல்ல விசுவாசம் இல்லை, கெட்ட விசுவாசம். அதற்கு கர்த்தர் காரணம் இல்லை. விசுவாசம் எப்படி இருக்கிறது அதை நம்ம பரிசோதித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு பல காரியங்களை நம்ம செய்கிறோம், அது விசுவாச கிரியைகள் தான், ஆனா அது நல்ல விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாய் மாற்றுகிற விசுவாசத்தோடு கனெக்டட் ஆனதா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப நல்ல விசுவாசம் ஜெயத்தை கொடுக்கிறது, தவறான விசுவாசம் தோல்வியை கொடுக்கிறது. நல்ல விசுவாசம் உயிர்த்தெழுதலை கொடுக்கும்னா தவறான விசுவாசம் ஜீவனை எடுக்கவும் முடியும். நல்ல விசுவாசம் உள்ள நபருக்கு கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று வேதம் சொல்லும் போது விசுவாசம் தவறானதா இருக்கும்னா கூடாத காரியங்கள் நிறைய இருக்கும். நான் சொல்றது புரியுதா? புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம் சரியான விசுவாசமா இருக்கிறதா? அப்ப நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர் என்னுடைய விசுவாசம் சரியானதா இருக்கா இல்ல தவறானதா இருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பது வேதத்தின் வாயிலாகத்தான். எப்படி சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை சிலுவையின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இதன் மூலமாய் இதோடு இணைத்து நீங்க அந்த வார்த்தையை புரிந்து கொள்வீங்கன்னா அதன் மூலம் உருவாகிற விசுவாசம் அது நல்ல விசுவாசம். ஆமென். ஆமா, கர்த்தருடைய வார்த்தையை எங்க கொண்டு வரணும்? சிலுவைக்கு கொண்டு வரணும். இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்படுத்தணும். ஆனா அவர் வார்த்தையை எடுத்து பரலோகத்தோடும் நரகத்தோடும் இணைத்து நீங்க அதில் ஏதாவது புரிந்து கொள்வீங்கன்னா நான் சொல்றேன் அதுல இருந்து உருவாகிறது தவறான விசுவாசமாய்த்தான் இருக்கும். வார்த்தையை விட்டுட்டு வேற எதையோ ஒன்றை நம்பி நல்லாயிரலாம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு நீங்க விசுவாசிப்பீங்கன்னா அதுவும் நல்ல விசுவாசம் கிடையாது. வார்த்தையை நம்புறீங்க, கர்த்தர் சொன்னதை நம்புறீங்க, சிலுவைக்குள்ள நிறுத்தி பார்க்கிறீங்க, அப்புறம் ஒருவேளை ஒரு மாதிரி இருந்தா கூட அது நல்ல விசுவாசம் தான். அப்படியே சூழ்நிலைகள் மாறிவிடும். நான் சொல்றது புரியுதா? ஏதேன் தோட்டத்திற்குள் போவோம் அப்படின்னா கர்த்தர் சொன்னார், ஆதாமை பார்த்து, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் என்ன பண்ணலாம்? புசிக்கலாம், எல்லாத்தையும் நீ புசிக்கலாம்பா அப்படின்னார். ஆனா இந்த ஒண்ணை மட்டும் என்ன பண்ணாத, புசிக்காத. 1000க்கு மேல விருட்சங்களை கொடுத்துட்டு நீ புசி. 1000 வருஷம் அவன் புசிச்சாலும் புசிச்சுக்கிட்டே இருக்கு. அங்க இருக்கு விருட்சம் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் அப்படிங்கிறாங்க. அவன் புசிச்சுக்கிட்டே இருக்கலாம், புசிக்கலாம், விதையை விதைச்சு திருப்பி அறுவடையை எடுத்து புசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா பாருங்க, கர்த்தர் வார்த்தையை நம்பாம பிசாசு சொன்ன வார்த்தையை நம்பி அங்கே ஒரு கிரியை இருக்கிறது, ஒரு செயல் இருக்கிறது. ஜீவ விருட்சத்தின் கனியை போல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி கீழே தாந்திருந்துதான் என்னன்னு தெரியல. எப்படி மரத்துல ஏறி இருப்பார், அப்படிதானே? ஏவாள் மரத்துல ஏறி இருக்கிறாங்க. ஆச்சரியம், சர்ப்பம் நடந்திருக்கு பாருங்க, சர்ப்பம் பேசி இருக்கு. சிந்தித்ததுண்டா அது எப்படி பேசும்னு? அது பேசும் பாஸ்டர். சரி, பிசாசு சொன்னதை கேட்டு என்னத்தை புசிச்சிட்டான்? அவர் வேண்டான்னு சொன்ன அந்த ஒன்றை போய் என்ன பண்றான்? புசிக்கிறான். இங்கேயும் செயல் இருக்குது, இங்கேயும் விசுவாசம் இருக்கிறது. அவன் சொன்னதை நம்பினான் பார்த்தீங்களா? நல்ல நோக்கத்தோடு தான் செய்யறான். பிசாசு என்ன சொன்னான்? கண்ணு திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை. அதுதானே ஆசை, எல்லாருக்கும் ஆசை என்ன? தேவனை போல தேவன் கிட்ட அவர் மடியில இருக்கணும். ஆனா எதை புசிக்கிறீங்க ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொன்னபடி அவன் புசித்திருந்தா நல்ல விசுவாசம் ஏதேன்ல இருந்திருக்கலாம். பிசாசு சொன்னதை நம்பி நல்லாகணும்னு தான் சில காரியத்தை செஞ்சான் பாருங்க, அதுவே அவனுக்கு தீமையா போச்சு. இன்னைக்கு அந்த விழுந்து போன மனநிலையில இந்த உலகம் இருக்கு, உலகத்தார் இருக்கிறாங்க, நம்மை சுட்டி இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. நல்ல மனநிலையில் ஜனங்களை பார்ப்பது ரொம்ப அரிது. 100 பேர்கிட்ட பழகுனா 95 பேர் விழுந்து போன மனநிலையில் தான் இருக்கிறாங்க. சீக்கிரம் இந்த பூமி அழிவுன்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த
நல்ல மனநிலையில் இருக்கிற 5 பேரை கண்டுபிடிங்க, உங்க வாழ்க்கை வெற்றி உள்ளதா இருக்கும்.